பாவ புண்ணியத்தை பத்தி பெருமனார் என்ன சொல்றார்? பாவம் என்பது ஜீவகாருண்யம் இல்லாததான் பாவம். ஜீவகாருண்யம் இல்லாத ஒரு நிலை பாவமும், ஜீவகாருண்யத்தோடு இருப்பதே புண்ணியம். பாவ புண்ணியத்துக்கு அவர் கொடுக்குற டெஃபினேஷனே இவ்வளவுதான். ஐயா ஒரு ஒளியா இருக்காரு அப்படிங்கும்போது அந்த ஒளி நிலையை அடையிறது அப்படிங்கிறது எவ்வளவு கடினமான ஒரு இதை பெருமானார் தனிப்பட்ட முறையில் தன்னுடைய அருள் சித்தி வல்லபத்தின் மூலமா அதை உருவாக்கி இருக்காரு. அழியும் இந்த தேகத்தை அழிகின்ற அந்த அணுக்களை அழியாத மாத்திக்கிட்டார். அது எப்படி சாத்தியம்னா, பஞ்சபூதனுடைய மூலக்கூறுகள் ஒவ்வொரு அணுக்களையும் இருக்குது. இதுல நிலம், நீர், நெருப்பு, காற்று இது எதுவுமே இருக்கக்கூடாது. மூலக்கூறுல வெறும் ஆகாயத்தினுடைய மூலக்கூறு மட்டும் இருக்கணும். அப்படி இருந்தால் அது ஒளி தேகமா மாறும். உணவு இல்லாம வாழணும், நீர் இல்லாம வாழணும், காற்று இல்லாம வாழணும். அப்ப வெறும் ஆகாய ஆற்றலை நம்பி மட்டுமே இந்த அணு இருக்கும்போது ஆகாயத்தின் தன்மை எப்படி இருக்குது? ஒளிமயமா இருக்குது. அந்த ஒளிமயமான அந்த நிலையை உள்ள இருக்கிற அணுக்கள் எல்லாம் மாறும்போது இந்த உடம்பு ஒளிமயமாயிடும். ஒளி நிலையில அருட்பெரும் ஜோதி மயமா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்களே, அவர் இன்னும் மரணம் அடையல, முத்தேக சித்தியோட இருக்கிறாரு, அவரை பார்க்குறவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படிலாம் சொல்றாங்களே, இதெல்லாம் சாத்தியமா? அப்படி இருந்தாக்கா பெருமானார் அடைஞ்ச நிலையை ஏன் இதுவரையும் யாரும் அடையல? இந்த 5 பஞ்சபூதனுடைய மூலக்கூறு இந்த தேகத்துல குடியிருக்கிற வரையும், இந்த அணுக்கள்ல குடியிருக்கிற வரையும் உங்களுக்கு அது வாய்ப்பு இல்லை. அதனால ஒவ்வொரு நிலையும் கடக்கணும். ஆனா அமுதம் சுரக்குது என்பது ஒரு வள்ளல் பெருமானார் போன்ற ஒரு ஞானிகள் கொடுக்கிற ஒரு தகுதி தான். அது அவங்க கொடுக்கிற ஒரு வரம் தான். அது 6 முறை மகாமந்திரம் சொல்லுவோங்கயா, எல்லாரும் கண்ண மூட சொல்லிடுவோம். அந்த 6 முறை சொல்லும் போது கேட்கிற அத்தனை ஆன்மாக்களுடைய உள்ளமும் அதிரும். ஆருட்பெரும் ஜோதே, ஆருட்பெரும் ஜோதே, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதே. தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா சன்மார்க்க அன்பர் செல்வ பூபதி ஐயா அவர்கள் தான் இருக்காங்க. ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா, வணக்கம். பாவ புண்ணியத்தை பத்தி இங்க ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு நியாயம் இருக்கு. இப்ப தான் செய்யறதுதான் நல்லது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்குல்ல, இந்த மனப்பான்மையை பத்தி, இந்த பாவ புண்ணியத்தை பத்தி பெருமனார் என்ன சொல்றார்? பாவம் என்பது ஜீவகாருண்யம் இல்லாததான் பாவம். புண்ணியம் என்பது ஜீவகாருண்யமே புண்ணியம். இப்போ ஜீவகாருண்யம் இன்மையும், ஜீவகாருண்யம் இல்லாத ஒரு நிலை பாவமும், ஜீவகாருண்யத்தோடு இருப்பதே புண்ணியம். பாவ புண்ணியத்துக்கு அவர் கொடுக்குற டெஃபினேஷனே இவ்வளோதான். பெருசாக ஒன்றும் கொடுக்கல. நீ பிற உயிர்களுக்கு இம்சை செய்யாமல் இருந்தாக்கா நீ புண்ணியவான், நீ புண்ணியத்தை செய்கிறன்னு அர்த்தம். இம்சை கொடுக்காமல் இருக்கிறது ஒரு நிலை, இம்சை கொடுக்காமல் இருந்து அவங்களுக்கு முடிஞ்ச சகாயம் பண்ணுறது அதை விட ஒரு உயர்ந்த நிலை. சரிங்களா? ஆகவே பிற ஜீவர்களுக்கு துன்பம் செய்யாமல் வாழ்கின்ற ஒரு நிலையும், அவங்களுக்கு நன்மை செய்கின்றதும் ஜீவகாருண்யமே புண்ணியம். பிற உயிர்களுக்கு இம்சை கொடுத்துக்கிட்டு, பிற உயிர்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு, அதுங்களை அழிக்கிறேன்ற ஒரு எண்ணத்தோடு வாழற நிலை ஜீவகாருண்யம் இல்லாத நிலை. அதனால பாவம் என்பது அதுதான். இதனால தான் வினை சேருதுன்றார். புண்ணிய வினை ஜீவகாரணத்தால் புண்ணிய வினையும், இந்த ஜீவகாருண்யம் இல்லாததுனால் பாவ வினையும் சேர்ந்து அந்தந்த புண்ணிய பாவத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க இன்ப துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு வாழறாங்கன்றார். பசிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா ஒரு மனுஷன் நல்லபடியா வாழுவான், அவனுக்கான விஷயங்கள் அவன் வாழ்க்கைக்கு கிடைக்குங்கிறது தான். அதனால தான் வடலூர்ல அவ்வளோ பெரிய சன்மார்க்கத்தையே ஐயா நிறுவனாங்க. பசி தான், இந்த பசிப்பினியை போக்கணும்னு தான் நிறுவனாங்க. இப்போ ஒரு சிலர் இந்த பசியையே துச்சமா மதிக்காம ஒரு சில விஷயங்கள் செய்கிறாங்கல்ல, எல்லா உயிர்களுக்கும் ரொம்ப லத்தாச்சிக்கா இருக்கிறது. இப்போ வயசானவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடாமல் இருக்கிறது, அவங்கள கொடுமை பண்ணுறது, ஒவ்வொரு வீட்லேயும் இதெல்லாம் நடக்குது இல்லை. இது மாதிரியான விஷயங்களுக்கு பெருமனார் சொல்கிறது என்ன? ஒரு உயிரை வதைக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய, அதாவது எப்படி பிற உயிர்களுக்கு அது நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களோ இல்லை விலங்குகளோ இல்லை சமுதாயத்தில் இருக்கிற மற்ற பெரியவங்களோ விலங்குகளோ எதுவாக இருந்தாலும் சரி, அதுங்களுக்கு துன்பம் தராமல் வாழ்கின்ற வாழ்க்கையை வாழறது தான் மனிதனுடைய தன்மை. அதுதான் மனிதனுக்கு அழகு. சரிங்களா? அது துன்பம் தர்றது தவறு. அதனால் துன்பம் தர்றதுனால அதே துன்பம் மீண்டும் நமக்கு சேரும், நம்மளே சேரும். தர்மம் செய்வதை கணவன் செய்கின்ற தர்மத்தை மனைவி தடுத்தாலும், மனைவி செய்கின்ற தர்மத்தை கணவன் தடுத்தாலும், சரிங்களா, சிஷ்யனை குரு தடுத்தாலும், குருவை சிஷ்யன் தடுத்தாலும்,
அடியாளை அடி அடியவரை ஆண்டவன் தடுத்தாலும் ஆண்டவனை அடியார் தடுத்தாலும் அவர்கள் செய்கின்ற பாவ புண்ணியங்கள் அவர்களே சாரும் அப்படின்றாரு. அதாவது தர்மம் பண்ணுறத எந்த வகையிலும் தடுக்கக்கூடாது. அது வந்து ஆண்டவனே ஆனாலும் அடியாரை தடுக்கிறாங்கன்னா அது அவரே போய் சாரும். அந்த அளவுக்கு தர்மத்தினுடைய பயன் அப்படின்னாரு. அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒரு தாய் தந்தை இருக்கிறாங்க அப்படின்னும்போது அவங்க பெற்று வளர்த்து ஆளாக்கின பிள்ளைகள் அவர்களுக்கு உணவு, உறைவிடம், உடை இதெல்லாம் கொடுக்கணும் என்பது தர்மம். சரிங்களா? அது வந்து கடமை. இதை செய்ய தவறும்போது அதுக்கான பாவங்கள் அவர்களை சூழ்ந்து கொள்ளும். தானாகவே இயற்கையாகவே சூழ்ந்து கொள்ளும். சூழ்ந்துட்டு இதே பிரச்சனை அவங்களுக்கு வந்து சேரும். இதே துன்பத்தை அவங்களுக்கு சேரும். அது சின்ன வயசில் தெரியாது. இருக்கிற ரத்த ஓட்டத்தில் எல்லாம் செஞ்சிருவாங்க. ஆனால் அதே வந்து அவங்களுக்கு ரிப்பீட் ஆகும். ஆகவே தான் நம்மால் முடிஞ்சதை நன்மையதே செஞ்சு பழகணும். அதுவும் பெற்றவங்களுக்கு எந்த சவரஷம் பண்ணுறோமோ இல்லையோ அந்த அந்த உணவு, அவங்களுக்கு தங்கறதுக்கு உடை, இதை கொடுத்து அவங்களுக்கு கடைசி வரையும் காப்பாற்றணுன்றது ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கடமை. அதை தவறவங்களுக்கு இறைவன் தான் பதில். ஐயா வந்து ஒரு ஒளியா இருக்காரு அப்படிங்கும்போது அந்த ஒளி நிலையை அடையிறது அப்படிங்கிறது எவ்வளோ கடினமான ஒரு விஷயம். ஏன்னா அவர் மட்டும் அந்த நிலையை அடையணும்னு நினைக்கல. தன்னை சார்ந்து வர எல்லாருமே அந்த நிலையை அடையணும்னு நினைச்சு வச்சிருக்காங்கல்ல. அந்த நிலையை அடையிறது எப்படி? ஒளி நிலையா? அதுதான் இப்போ உங்களுக்கு சொன்னது. அதாவதுங்கய்யா, இந்த ஞான சபையில் போய் பார்த்தீங்கன்னா சங்கிலி சுற்றி போட்டிருக்கிறாங்க. இந்த சங்கிலி முழுக்க முழுக்க நம்ம கண்ணுக்கு இரும்பா தெரியுது. ஆனால் அது இரும்பு இல்லை, தங்கம். சரிங்களா? அது இரும்பு இல்லை, தங்கம். அது இரும்பாக இருந்தால் இன்னத்துக்கு மக்கி போயிட்டுருக்கும். 150 வருஷத்தில் அது மக்கி போயிட்டுருக்கும். துரு பிடிச்சிருக்கும். மண்ணில் தான் போட்டு வச்சுருக்கிறாங்க. அதுக்கு ஒன்றும் எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது. கண்ணாடி பேழையில் வைக்கல, இல்லை வேறு எதுவும் பாதுகாப்பு பண்ணி அதுக்கு ரசாயனம் கலந்து எதெல்லாம் பூசலை. அரசாங்கம் அதுக்கு எதுவும் செய்யலை. செய்யறதுக்கும் வாய்ப்பே கிடையாது. அது என்னன்னே தெரியாது. அவங்க நம்ம கண்ணுக்கு அது இரும்பு சங்கிலி தான். ஆனால் அது இரும்பு சங்கிலி கிடையாது, அது தங்கம் தான். அது சரிங்களா? ஏன் தங்கம் அப்படின்றோம்னாக்கா அது இன்னும் துப்பு பிடிக்காமல் இருக்குது. சரிங்களா? அப்படியே வெட்ட வெளியில் இருக்குது. மழை, வெயில், பனி, காற்று 150 வருஷத்தில் எவ்வளோ பார்த்துருக்கோம். இவ்வளவும் இது மீறி அது அங்கே இருக்குது அப்படின்னாக்கா அதுதான் தங்கத்தினுடைய ஆற்றலை வள்ளல் பெருமான் அதில் பரிசீலனை வேதி முறையில் ஏற்றிருக்காரு. ஒரே இரவில் பண்ணி முடிச்சார். அதை இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. யாரும் கிடையாது சப்போர்ட்டு கூட. ஒத்தாள் அது தன்னுடைய சித்தி வல்லபத்தில் பண்ணதுங்கய்யா. அது எந்த ஒரு என்ன சொல்கிறது, வெல்டிங் பண்ணுறாங்களே அதெல்லாம் எதுவுமே பண்ணல, எதையும் பண்ணல. அதுக்கான சான்றம் இல்லை. அங்கே வெல்டிங் பண்ணுறதுக்கான அந்த ஒரு அடையாளமும் கிடையாது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சுத்து கிளியராக இருக்கும். உங்களால் எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியாது. அது மாதிரி இல்லை. அப்போது இதை பெருமானார் தனிப்பட்ட முறையில் தன்னுடைய அருள் சித்தி வல்லபத்தின் மூலமாக அதை உருவாக்கியிருக்காரு. சரிங்களா? ஆகவே அப்பேற்பட்ட அந்த அழியக்கூடிய அந்த இரும்பை அழியாத ஒரு இரும்பாக மாற்றிருக்கிறாருன்னும் போது அதே சிஸ்டத்தை தான் அழியும் இந்த தேகத்தை அழிகின்ற அந்த அணுக்களை அழியாத மாற்றிக்கிட்டார். அது எப்படி சாத்தியம்னா, அணுக்கள் எல்லாம் இப்போ மாயா அணுக்களாக இருக்குது. இப்போ நம்ம உடம்புல இருக்கிறதுலாம் மாயா அணுக்கள். அதுக்கு தண்ணி தேவை, முதல்ல உணவு தேவை, தண்ணி தேவை, காற்று தேவை, நெருப்பு தேவை, ஆகாயத்தினுடைய தன்மை தேவை. இந்த 5 இருந்தால் தான் இந்த அணுக்கள் இங்கே உயிர் வாழும். அந்த சிஸ்டத்தில் இருக்குது. பஞ்சபூதங்களையும் அந்த அணுக்களில் அடங்கியிருக்குது. இந்த பஞ்சபூதங்களில் எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணிவிட்டு ஆகாய மூலக்கூறுன்னு ஒன்று இருக்கும். 5 பஞ்சபூதனுடைய மூலக்கூறுகள் ஒவ்வொரு அணுக்களையும் இருக்குது. இதில் நிலம், நீர், நெருப்பு, காற்று இது எதுவுமே இருக்கக்கூடாது அந்த அணுக்களில், மூலக்கூறில். வெறும் ஆகாயத்தினுடைய மூலக்கூறு மட்டும் இருக்கணும். அப்படி இருந்தால் அது ஒளி தேகமாக மாறும். அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் உணவை மறுக்கணும், உணவு நம்மளை விட்டு போகணும். அப்புறம் தண்ணியிலே வாழணும், தண்ணி குடிச்சே வாழணும். அப்புறம் தண்ணி குடிக்கிறது விட்டு போகணும். வெறும் காற்றுலேயே வாழணும், காற்று சுவாசம் பண்ணியே வாழணும். அப்புறம் காற்றும் இல்லாமல் நீங்கள் வாழணும்.
உணவு இல்லாமல் வாழணும், நீர் இல்லாமல் வாழணும், காற்று இல்லாமல் வாழணும். பூமியில் வாழணும், ஆனால் காற்று இல்லாமல் வாழணும். பா. சரிங்களா? அப்போ என்ன அர்த்தம்? இந்த காற்று நுரையீரலுக்கு போகக்கூடாது. இந்த காற்று ஆன்மாவுக்கு போய் சேரணும். கபாலத்தில் இருக்கிற ஆன்ம அணுவை போய் சாரணும். அப்போ தான் நீங்கள் வாழ முடியும். சரிங்களா? அப்போது காற்று, அப்புறம் அக்னி, அனல். அனலுடைய மூலக்கூறு அதில் இருக்குது. அப்போ அனலை நம்பி நீங்கள் வாழக்கூடாது. அந்த அனலே இல்லாமல் லாஸ்ட்டில் ஆகாயம், இதுதான் கடைசி. இது ஆகாயத்திலேருந்து வெளிப்படுகின்ற ஒரு இறை ஆற்றல் இருக்குது. அதுக்கு பேர் அமுத காற்றுன்னு பேர். அமுதம். அது காற்றுனா காற்றுன்னு கிடையாது, அது ஆற்றல். காற்றோடு கலந்து நம்மளுக்கு காரியப்படும். சரிங்களா? அந்த ஆகாய மூலக்கூறினுடைய ஆற்றல் இந்த அணுவுக்கு போகும்போது அது மட்டும்தான் போதுன்னும் போது இந்த 4 ஏற்கனவே இல்லை. அப்போ எம்டி ஸ்பேஸ் ஆகிப்போச்சு. அப்போ வெறும் அந்த ஆகாய மூலக்கூறை நம்பி, ஆகாய ஆற்றலை நம்பி மட்டுமே இந்த அணு இருக்கும்போது ஆகாயத்தின் தன்மை எப்படி இருக்குது? ஒளிமயமாக இருக்குது. அந்த ஒளிமயமான அந்த நிலையை உள்ளே இருக்கிற அணுக்கள் எல்லாம் மாறும்போது இந்த உடம்பு ஒளிமயமாயிடும். நாம் சாப்பிட்ற சாப்பாடு காரம், புளிப்பு, உப்பு கம்மி பண்ணிக்கப்பான்னு சொன்னாவே கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அப்புறம் ஒளி தேகம் எங்கேருந்து பெறுறது? முதல் சாப்பாடே இதுதான். அதுவே சுத்த ஆகாரமாக எடுத்துக்கங்கன்றார் பெருமானார். அது கூட மொத்தமாக நீங்கள் விட்டுடுன்னு சொல்ல, அதை குறைத்து கொள்ளுங்கன்னு சொல்கிறாரு. அது குறையத்துக்கு மனசு இல்லை. கடுகை யூஸ் பண்ணாதீங்கன்றாரு. கடுகு விஷத்தன்மை கொண்டதுன்றாரு. அதை நம்மளால் விட முடியல. சன்மார்க்க சங்கத்திலேயே கடுகை போட்டு தான் தாளிக்கிறாங்க. புரியுதுங்களா? சீரகம் தான் யூஸ் பண்ணணுன்றாங்க. அது மாதிரி எதை சொல்கிறாரோ அது யாருமே கடைப்பிடிக்கல. அப்புறம் ஒளி தேகத்துக்கு போய் உட்கார முடியுமா? நம்ம கனவு தான். இப்போ சன்மார்க்கத்தில் உள்ளவங்களுக்கு இருக்கிற பெரிய சந்தேகம்னா என்ன சொல்லுவீங்க? இந்த சந்தேகம் இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா எதை சொல்லுவீங்க? என்ன சந்தேகம்? ஏதோ ஒரு சந்தேகம் எனக்கு. எப்படி சொல்றது? இந்த மார்க்கத்தை பற்றியா இருக்கலாம், அந்த மார்க்கத்துக்குள்ளே வந்துட்டோங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி ஒரு டவுட் இருக்குன்னா என்ன டவுட்டாக இருக்கலாம்? என்ன டவுட்டாக இருக்கலாம்னு கேட்குறேன். அதுதான் இது வள்ளல் பெருமானார் அடைஞ்ச இந்த நிலையை அவர் சித்தி அடைஞ்சிட்டாரு. அதாவது தேகம் அழியாத தேகமாக சொல்கிறாங்களே, இன்னும் அவர் ஒளி நிலையில் அருட்பெரும் ஜோதி மயமாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே, அவர் இன்னும் மரணம் அடையல, முத்தேக சித்தியோடு இருக்கிறாரு, அவரை பார்க்குறவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்களே, இதெல்லாம் சாத்தியமா? அப்படி இருந்தாக்கா பெருமானார் அடைஞ்ச நிலையை ஏன் இதுவரையும் யாரும் அடையலை? அப்படியெல்லாம் ஒரு கேள்வி, பெருத்த ஒரு சந்தேகமும் கேள்வியும் இந்த உலகத்தில் இருந்துகிட்டு தான் இருக்குது. அது சன்மார்க்க உலகத்திலே இருக்குது. யாருன்னா ஒரு சன்மார்க்கு இறந்து போயிட்டாக்கா சன்மார்க்க அன்பர்களே பேசிக்கிறாங்க. என்னங்கய்யா பெருமானார் இப்படி பண்ணிட்டாரு, அதாவது அவர் என்ன இவ்வளோ சீக்கிரத்தில் போயிட்டாரு, அவர் அப்படிலாம் இருந்தார் இப்படிலாம் இருந்தாருன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படின்னா இருந்தும் போங்க, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. நம்ம பெருமானார் சொன்னபடி அந்த அனுபவத்தை பெறணும்னு சொல்லும்போது அவர் சொல்கிற இப்போ நம்ம சொன்னது தான் இந்த உணவு விஷயந்தான். இந்த 5 பஞ்சபூதனுடைய மூலக்கூறு இந்த தேகத்தில் குடியிருக்கிற வரையும், இந்த அணுக்களில் குடியிருக்கிற வரையும் உங்களுக்கு அது வாய்ப்பு இல்லை. அதனால் ஒவ்வொரு நிலையும் கடக்கணும். ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு நம்மளால் மாற்றிக்க முடியல. அப்புறம் இன்னொரு பெரிய விஷயம், கோபம்னு ஒன்று இருக்குது, காமம்னு ஒன்று இருக்குது. காமமும் கோபமும் குடிகட்டு போயிட்டுன்றாரு, என்னை விட்டே போயிடுச்சுன்றாரு. அப்போ காமம் என்பது வெறும்னு இந்த பாலியல் தாம்பத்திய வாழ்க்கை மட்டும் காமம் கிடையாது. அது ஒரு இச்சை, அது ஒரு ஆசை. உண்ணுகின்ற உணவாக இருக்கலாம், சரிங்களா? பார்க்கின்ற பார்வையில் இருக்கலாம், கேட்கின்ற விஷயங்கள் இருக்கலாம், சுவாசிக்கிற இதெல்லாம், பேசுகிற பேச்சில் இருக்கலாம். எல்லாத்துலேயும் அந்த காமம் இச்சை என்பது உண்டு, அது இருக்கக்கூடாது. அதே மாதிரி கோபம் எந்த வகையிலும் ஆகாது. அதுக்கு பேர் யமன் பேர். கோபத்துக்கு யமனே பேர், கூட்டுறவன் சொல்லுவாங்க. அப்போ கோபம் இருக்கிறவங்கிட்ட அது கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்டு தான், இல்லாமல் இல்லை. பட் கோபம் இருக்கிற வரையும் இறைவனுடைய அருள் ஒரு அணுத்துணை கூட கிட்ட வராதுன்றாங்க வள்ளல் பெருமானார். கண்டிப்பானவர். அவருடைய கண்டிப்பு என்பது ஒரு தந்தையை, ஒரு பிள்ளையினிடத்தில் தந்தைக்கு உண்டாகின்ற ஒரு கண்டிப்பு தான். இவங்க நினைக்கிற மாதிரி உள்ளுக்குள்ள எரியிற நெருப்பு கிடையாது அந்த கோபம், சரிங்களா? அப்படியா இருந்தால் அவர் அந்த நிலையை அடைஞ்சிருக்க முடியாது, பொசுக்குன்னு அடைஞ்சிரும். அதனால
அங்கே இருந்தால் தானே அடையிறதுக்கு. அதனுடைய தன்மையே வேற. அவருடைய அங்கே கோபமே கிடையாது. ஆகவே கோபம் முற்றிலும் தவிர்க்கணும். உணவில் கண்டிப்பாக மாற்றம் இருக்கணும். பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். உருகணும். அந்த ஆன்மா உருகணும். இறைவனுடைய அருளை பெறணுனே அது உருகி நிற்கணும். அமுதம் சுரக்கணும். உள்ளுக்குள்ள அமுதம் சுரக்கணும். என்னைக்கு அமுதம் சுரக்குதோ, ஐவகை அமுதம், எழுவகை அமுதம், நவவகை அமுதம் சொல்றாரு. சரிங்களா? அமுத வகையில் எத்தனையோ இருக்குது. அதில் அந்த அமுதம் உள்நாக்கில் சுரந்து அந்த உடம்புல கலந்தாதான் உங்களுக்கு பசி எடுக்காது. அப்போ நீங்கள் இந்த உணவெல்லாம் சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. தவிர்த்திடலாம். இட்லி வேணாம், சாம்பார் வேணாம், சட்னியும் வேணாம், எதுவும் வேணாம். சரிங்களா? நீங்கள் சாத்வீகத்துக்கு மாறிடுவீங்க. அந்த உணவு எடுக்கிறதுக்கு பிடிக்காது. பசி என்பதே தெரியாது. என்னுடைய நண்பர் இருக்கார். என்னுடைய ஸ்பீச்சை பெங்களூரில் கேட்டு அவர் நான் சொன்னது போல் அந்த ப்ராக்டிஸ் பண்ணார். அவர் பேர் குமார்னு பேர். சரிங்களா? அவருக்கு இப்போ அமுதம் சுரக்குது. அவர் சாப்பிட்றது கிடையாது. சரிங்களா? அவர் அடிக்கடி ஃபோன் பண்ணி இப்படியெல்லாம் மாறுதுங்கய்யா உடம்பு, இப்படிலாம் இருக்குதுன்னு இதுக்கு என்ன விளக்கம், இதுக்கு என்ன விளக்கம்னு கேட்டே இருப்பார். ஸோ விளக்கம் சொல்கிறதுக்கு எனக்கு பெருமானார் அந்த அறிவை கொடுத்து வச்சிருக்காரு. ஆனால் இன்னும் எனக்கு அது சித்திக்கலை. நீங்க சொல்லி கொடுக்குற இடத்துல இருக்கீங்க இப்ப. ஆனா உங்களால அதை இது பண்ண முடியல. சரிங்களா? ஆனா அவருக்கு அந்த மாற்றம் தெரியுது. ஆனா பட் அவருக்கு அது ப்ராக்டிக்கலா என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. அதனால அவரு அது கேள்வி கேட்பாரு. நம்ம அதுக்கு பதில் சொல்லி கரெக்டாக இப்படி தாங்க இந்த ஸ்டேஜில் இருக்கிறது. அதனால ஏன்னாக்கா என்ன சொல்கிறது, நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படி தான் அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் தைரியம் சொல்கிற இடத்துல நாம் இருக்கோம். ஆனால் நாமளும் அந்த முயற்சி தான் இருக்கோம். ஆனால் அப்படி முயற்சி பண்ணி நாம் இருக்கும்போது அதனால் என்னுடைய உடல்நிலை கொஞ்சம் மட்டுப்பட்டது. அது எப்படின்னாக்கா சுத்தமாக மிளகா காரம்லாம் ரொம்ப நான் சேர்க்குறதே பல வருஷம் ஆயிடுச்சு. புளி சுத்தமாக கிடையாது. உப்பு கொஞ்சம் போட்டுக்குப்போம். எனக்கு மிளகு சீரகத்தை வச்சு தான் உணவு. ஆனால் சமீப காலமாக என்ன பண்ணேன், எண்ணெயும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் வெறும் தக்காளியிலேயே மிளகு சீரகம் போட்டு வேக வச்சு அதை பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி அதை உணவே நல்லா இருக்கிற மாதிரி ஆகி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். பட்டு அதை ஏற்றுக்கிற பக்குவத்தில் இந்த உடம்பு இல்லைன்றது எனக்கு தெரியல. பட் நான் அதில் அப்படியே இருந்தேன். அதனால் சில உபாதைகள் வயிற்றுலலாம் உண்டாயிடுச்சு. அப்புறம் திரும்பி ஆண்டவரோட பெருமாள்கிட்ட விண்ணப்பம் வைக்கும்போது அவங்க சொன்னது, இது மரணமில்லா பெருவாழ்வுக்குரிய உணவு, இது மரணமில்லா பெருவாழ்வுக்கான உணவு, அதை ஏற்றுக்கொள்கின்ற பக்குவத்தில் உனது தேகம் இல்லை. அதனால் புளி காரம் உப்பை கம்மி பண்ணிக்கிட்டு நீ சகஜமாக எல்லாத்தையும் சாப்பிடு, பிறகு காலம் வரும்போது எல்லாம் மாறும் சொன்னது. கண்டிப்பா நீங்க சொன்ன. அதனால அதை கொஞ்சம் அப்படி பழையபடி கொஞ்சம் அப்படி மாற்றிக்கிட்டேன். சரிங்களா? இருந்தாலும் எனக்கு நாட்டமெல்லாம் அது மேலேயே தான் இருக்குது. இப்பயும் அப்படி தான். நேற்று கூட வெறுமனே அந்த அரிசியை மட்டும் கஞ்சி மாதிரி ஆக்கி வெறும் மிளகு சீரகம் போட்டு அதில் நாட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. சரி வாரத்தை ஒரு 2 நாள் இப்படி சாப்பிட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வெறுமனே ஒரு இப்போ கூட முடிவு பண்ணது. இனியும் கூட்டு பொரியல் அது எதுவும் வேணாம், எதனா ஒன்று. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இந்த மசாலா ஐட்டமெல்லாம் உங்களுக்கு வராது. உணவு தாசியாக மசாலா ஐட்டம் சேர்ந்துட்டே இருக்கும். ஆமாம். சரிங்களா? இப்போ வெறும் கூட்டனா அதோட தக்காளி முடிஞ்சு போச்சு, அதை பூண்டு 2 இஞ்சி அப்படி முடிஞ்சு போச்சு, எண்ணெய் கொஞ்சம் முடிஞ்சு போச்சு. நீங்கள் பொரியல் பண்ணிங்கன்னா திரும்பி எண்ணெய் தேவைப்படுது, தக்காளி தேவைப்படுது, இஞ்சி தேவைப்படுது, எல்லாம் தேவைப்படுது. ஆமாம் கண்டிப்பாக. அதனால அது நான் அப்படி தான் அது ப்ராக்டிஸ் கொண்டாடுறேன். ஸோ என்னுடைய முயற்சி அப்படியே தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கேற்ற ஒரு நல்ல ஒரு பலனும் உண்டு, இல்லாமல் இல்லை. ஆனால் அமுதம் சுரக்குது என்பது ஒரு இறைவன் சொல்கிறத விட வள்ளல் பெருமனார் போன்ற ஒரு ஞானிகள் கொடுக்குற ஒரு தகுதி தான் அது. அவங்க கொடுக்குற ஒரு வரம் தான் அது. எனக்கு இது வரையும் சுரக்கலை. ஆனால் சுரந்துடுச்சுன்னாக்கா கண்டிப்பாக அது மற்றவங்களுக்கு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இருக்காது. அது முழுக்கவே சுத்தமாக மாறிடும். அப்படி தான் கொடுப்பாரு. எனக்கு எப்பவுமே பிரம்மாண்டமாக கொடுப்பாரு. ஆமாம். அதனால் அதுக்கோசம் தான் காத்துட்டு உட்காந்துருக்கிறேன் இனியும். ஆனால் அப்படி நிலை வரும்போது ஒரு கால் நான் எல்லாம் பல இடங்களுக்கு போகிறது வர்றது அப்படின்றதுனால அதுக்கான ஒரு தேகத்தினுடைய
ஆற்றல் வேணுன்றதுனால எனக்கு அது இன்னும் இதாகாமல் இருக்குதோ எனக்கு ஒன்றும் தெரியல. பட் ஏன்னா அந்த நிலைக்கு போகும்போது அமைதியாயிடும். நான் கொஞ்ச நாள் சைலண்ட்டாக ஆகிட்டேன். ஒரு 6 மாதம் எங்கேயும் போகிறது இல்லாமல் அமைதியாக வீட்டோடவே இருந்துட்டேன். எனக்கு அது போகிறதுக்கு எனக்கு இதாகலை. அதனால பெருமானார் எப்படி நம்மளை இயக்குறாரோ, ஆனால் அதையும் அதையும் அந்த அனுபவத்தையும் பெற வைக்கிறாரு. நீ விரும்புகிற இந்த நிலை இதுதான். ஆனால் அதுக்கு இயற்கையாக அது அமையும் போது தான் அதனுடைய சிறப்பு உண்டாகும். கண்டிப்பா நாமளா முயற்சி பண்ணி வர வைக்க முடியாது. வற்புறுத்திக்கணும்னாக்கா அதனால வர ஒரு லாபமோ நஷ்டமோ இப்படி தான் இருக்கும். அன்றதுனால தான் ஐயா நீங்களே என்னை வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லி அதை புரிந்து அந்த அகநிலையில இருந்து அதை புரிஞ்சுக்கிட்டே அப்படியே வாழ்க்கையை ஓட்டின்னு இருக்கிறோம். அது உணவு வகையிலேருந்து எல்லாத்துலேயுமே. நீங்க சொன்ன மாதிரி அந்த திரவம் உங்களுக்கு திரவம் அது என்னைக்கு அமுதம் சுரக்குதோ அன்னைக்கு தான் உங்களுக்கு பசி எடுக்காது. பசி எடுக்காது. எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. என்னுடைய சிசிய பிள்ளைகளாம் எங்களுடைய சேர்ந்து இருந்து பழக்கப்பட்டவங்கலாம் இருக்கிறாங்க. சுரந்தவங்களுக்கு இன்னும் போயிருக்குது. சரிங்களா? சுரக்கும், அமுதம் சுரக்கும். பசி மட்டுப்பட்டுட்டோம். ஆனால் திரும்பி பழையபடி அவங்களுக்கு சுரக்காமல் தடைப்பட்டும் இருக்குது. ஸோ அப்போது அங்கே ஏதோ ஒரு சிஸ்டம் நடக்குது. அது அவங்க தான் உணர்ந்துக்கணும். அப்போ கிடைச்சிது இப்போ கிடைக்கலன்னும் போது எங்கே தப்பு பண்ணுறோம், எங்கே மிஸ்டேக் பண்ணுறோம், எந்த இடங்கிறத அவங்க தான் புரிஞ்சுக்கணும். அது விண்ணப்பமாக வைக்கணும். சும்மா நம்ம போட்டு குழம்பு கூடாது. எனக்கு எது இருந்தாலும் நான் நேரடியாக பெருமாள்கிட்ட விண்ணப்பம் வச்சிருவேன். அவர்கிட்ட வச்சு அதை கிளியர் பண்ணிக்குப்பேன். அப்படி தான் நம்முடைய இது போகும். ஐயா அதே மாதிரி சுத்த சன்மார்க்கம் சொல்றீங்க, மகாமந்திரம்னு சொல்றீங்க. இந்த விஷயங்கள்லாம் தமிழ் உலகளாவிய விஷயமா போகணும் தான் வள்ளல் பெருமானார் சொல்றார். ஆனா நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கே வள்ளல் பெருமான் யாருன்னு பல பேருக்கு தெரியாது. அதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்கும்போது அவருடைய சன்மார்க்கத்துல இவ்வளோ ஆண்டுகளாம அவர் சொன்ன விஷயங்களை உங்கள் வாயிலா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. வேற என்ன மாதிரியான தனிப்பட்ட முயற்சிகள் இந்த சன்மார்க்கத்தை கொண்டு சேர்க்கறதுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க? வள்ளல் பெருமானார் குறிப்பிடும்போது மற்றவர்களையும் நம்மவர்கள் ஆக்கி கொள்ள வேண்டும். எந்த வகை தந்திரத்திலாவது மற்றவர்களையும் நம்மவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுக்கு தக்க முயற்சி எடுங்கள். நானும் அவ்வாறே முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது சாதாரண உலகத்தில் மக்கள் வாழறாங்க. அவங்களுக்கு சன்மார்க்கம் போய் சேரணும். அப்போ அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? எல்லாரும் உலகளாவிய பக்தி மார்க்கத்திலையும் ஆலயங்களுடைய வழிபாடு மார்க்கத்திலையும் இருக்கிறாங்க. அது தவறு இல்லை. அது கண்டிப்பாக எல்லாருக்கும் அது ஆரம்ப ஸ்டேஜ் இருந்து தான் ஆகணும். ஆனால் அதையும் கடந்து இறைவனுடைய தன்மைன்னு ஒன்று இருக்குது இல்லையா? அப்போது அந்த இறை உண்மையை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு தான் சுத்த சன்மார்க்கம் என்பதை இறைவனால் தோற்றுவிக்கப்பட்டது தொன்மையான ஒரு மார்க்கம் இது. இது சாதாரண மக்களுக்கு எப்படி போகணும் அப்படின்றது எனக்கு இறைவன் வள்ளல் பெருமானார் எனக்கு கொடுத்த ஒரு அறிவில் உணர்த்தினதை நாம் இப்போ கடைப்பிடிக்கிறோம், செய்கிறோம். எப்படின்னாக்கா இப்போ சாதாரணமான உலகில் விளக்கு பூஜைன்னு சொல்கிறாங்க இல்லையா? திருவிளக்கு பூஜைன்னு சொல்கிறாங்க. பெண்கள்லாம் அவங்கள வச்சு இந்த கோயிலுங்களில் பண்ணுறாங்க, விளக்கேற்றி பண்ணுறாங்க. அப்போ பண்ணும்போது அதில் பெண்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வழிபாடு இந்த திருவிளக்கு வழிபாடு. அது என்னக்கா விரும்பி சேர்ந்துப்பாங்க. ஏன்னா அது ஒரு மங்களகரமான அந்த ஒளிமயமான அந்த ஒளியை ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணும்போது ஒரு திருப்தி கிடைக்கும்போதே நல்லா இருக்கும். அது மனதுக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும். அது பெண்களுக்கு மிகவும் பிடிச்சது. அதனால எனக்கு பெருமானார் உணர்த்துது. அதனால நாம் இப்போ என்ன பண்ணுறோம், மகாமந்திர அருட்பெரும் ஜோதி திருவிளக்கு வழிபாடு அப்படின்னு நான் ஒன்று செஞ்சுட்டு இருக்கிறோம். அதை முதல்ல இங்கே எர்ணாவூரில், இங்கே பக்கத்தில் எர்ணாவூர், அங்கே ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. அங்கே தான் நாம் ஆரம்பித்தோம். அதில் செல்வம்னு ஒரு ஐயா, இடிபிஎஸ் செல்வம்னு ஒரு ஐயா, அவங்களுடைய துணைவியார் 2 பேரும் அது சேர்ந்து அதை அற்புதமாக அந்த சபையை நடத்தின்னு இருக்கிறாங்க. அவங்ககிட்ட சொன்னேன், ஐயா இதை நீங்கள் நம்ம சன்மார்க்க நண்பர்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. மற்ற சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அவங்கெல்லாம் இதுக்கு நம்ம வரணும். அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு நல்ல ஒரு வழியை பண்ணணும்னு பெருமானார் சொல்கிறாரு. அந்த வகையில் பௌர்ணமி அன்னைக்கு மகாமந்திர திருவிளக்கு அருட்பெரும் ஜோதி வழிபாடுன்னே ஒன்று பண்ணுவோம்யா, பண்ணாக்கா அது நல்லாயிருக்கும் அப்படின்னேன். அப்படியே செய்யுங்க, நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக செய்யலாம்யா அப்படின்னாரு. அதை ஒரு ஜூன் மாதம் அதை செஞ்சோம்.
அந்த 1 மாதம் தான் செஞ்சுட்டு நான் வந்துட்டேன். ஐயா இனியும் நீங்கள் இப்படி தான் நீங்கள் பண்ணிக்கிட்டோம். நான் அடுத்த இடத்துக்கு நான் போவேன்னுனேன். அவரு தொடர்ந்து அத 4 மாதம் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு. ரொம்ப பேர் வந்துட்டே இருக்கிறாங்கய்யா. ரொம்ப சிறப்பா இருக்குது. எல்லாருக்கும் போது எல்லாரும் மகாமந்திரம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. நாம அவங்களுக்கு சொல்லிடுவோம். அது எப்படி பண்ணணும்? 108 அருட்பெரும் ஜோதி போற்றிய வந்து நாம அங்க பெருமானுடைய திருவருட்பா புக்குலேருந்து எடுத்து, அத தொகுத்து அவங்களுக்கு ஒவ்வொரு பிரிண்ட் குடுத்துருவோம். குடுத்து அதன் மூலமா அவங்களுக்கு அத வழிபாட பண்றோம். அத ஒரு முறை நம்ம பண்ணிட்டோம்னா அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அத அப்படியே இப்ப ஃபாலோ பண்ணி மக்கள் மேல மேல வந்துகிட்டே இருக்கிறாங்க. எல்லாருக்கும் அந்த ஊர்ல இருக்க அத்தனை பேருக்கும் அருட்பெரும் ஜோதி மகாமந்திரம்னா என்னான்னு தெரியும் இப்போ. வள்ளலார்னா யாருன்னு தெரியும் இப்போ. சரிங்களா? அவங்களுக்கு வேண்டியது வழிபாடு, திருவிளக்கு வழிபாடு. அப்புறம் சாதாரண விளக்கு வழிபாடுல என்ன பண்ணுவாங்க, அந்த பூஜை முடிஞ்ச உடனே நீங்க இந்த விளக்க அணையாம கொண்டு போங்கன்னுவாங்க. பாவம் அந்த அவங்க எப்படி அணையாம கொண்டு போக முடியும்? ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு போவாங்க. கொண்டு போவாங்க. சில பேர் அணைஞ்சு போச்சுனாக்கா மனசும் அவங்க ஒரு மாரி மனசே இருக்காது. இருக்காது. நாம அப்படிலாம் இல்ல. அதுதான் குருநாதருடைய வள்ளல் பெருமானுடைய ஜீவகாருண்யம். அம்மா நான் மகாமந்திரம் கடைசியா சொல்லுவேன். சொல்லும்போது இங்க இருக்கிற ஜோதியினுடைய அந்த பிரகாசம் நீங்க அணைக்கும்போது மகாமந்திரம் சொல்லிட்டே அணைங்க. அந்த இங்க அணைஞ்ச ஜோதி உங்க உயிரில கலந்துரும். ம். இங்க இங்க எரிய ஆரம்பிச்சிரும். ஆமா. உங்களுடைய ஆன்ம பிரகாசத்துல இந்த ஜோதியினுடைய ஆற்றல் போயிடும். கண்டிப்பா. நீங்க அணைக்கிறது வெறும் நீங்க அணைக்கிற வரையும் அருளா இருக்கிறது. அணைச்ச உடனே அந்த அருள் உங்களுக்குள்ள பாஸ் ஆயிடும். அப்புறம் நீங்க தாராளமா நீங்க ஃப்ரீயா போலாமா. நீங்க அது அணைக்காம எடுத்துக்கு போகணும்னு நினைச்சு கஷ்டப்படாதீங்க. அப்படி ஒரு காலம் அணைஞ்சிட்டுனா உங்க மனசு தாங்காது அப்படின்னு சொல்லி அது எல்லாருக்கும் திருப்தி. இப்போ அது அந்த மகாமந்திரத்தை சொல்லி முடிப்பேன். நாம் என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே செய்வாருங்க பெருமானார். அவ்வளோதான். நம்மளுடைய எண்ணம் தான் அவருக்கு முக்கியம். சரிங்களா? அப்படி இப்போ ரொம்ப பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமையானா இந்த மகாமந்திர வழிபாடு வீட்டில் ஜோதியில் பண்ணுறாங்க. ஸோ இப்படியாக இப்போ அடுத்த ஒரு இடமும் பண்ணிட்டு இருக்கிறேன். அது முடிஞ்சு இப்போ அடுத்தது ஈரோடுக்கு போகிறேன். அப்புறம் கோயம்புத்தூருக்கு. இப்படி எல்லா இடத்துலையும் புக்காக இருக்குது. ஒவ்வொரு சபையிலையும் ஒவ்வொரு மாதமும் 2 மாதமும் தான் பண்ணுவேன். இங்கே வாலாஜாபாத் கோவலவேடுன்னு ஒரு கிராமம். அங்கே உமா அம்மான்னு ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்க இடத்துல 3 மாதம் பண்ணோம். இப்போ அடுத்தது ஈரோடு, அடுத்தது கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் பெருமானார் காட்டுவார் எங்கன்னு. இந்த வழிபாடை கேரளாவில் பண்ணுறாங்க. ஏ அப்பா. குருவாயூரில் 5000 பேர் அன்னைக்கு. ஏ அப்பா. சரிங்களா? 5000 பேர். அந்த அத்தனை பேருக்கும் இந்த மகாமந்திர ஜோதி வழிபாடு சொல்லப்பட்டு, இத்தனையும் கேரளா பீப்புள் தான். அவங்களுக்கு இந்த ஜோதி பாட்டை மலையாளத்தில் அவங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணி எழுதி அவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு பிரிண்ட்டு கொடுத்து மகாமந்திரத்தை சொல்ல வச்சு மகாமந்திர உபதேசம் கொடுத்து இப்போ எல்லாம் அதில் ப்ராக்டிஸில் இருக்கிறாங்க. ஓ ஓகே. அதே மாதிரி பழனியில் பண்ணாங்க. ரஜித் குமார்னு ஒரு ஐயா இருக்கார். முருகர் பக்தர். முருகரோட கான்டாக்டில் பேசுகிறவர். முருகர் சக்தரோட பேசுவார் அவர். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த வழிபாடை பண்ணுவார். அப்படி பண்ணும்போது முருகப்பெருமான் சொன்னது அவருக்கு, என்னுடைய பூஜையை அவரோட லைட் பாடி ஆக்டிவேஷன் கொடுக்குறாரு. லைட் பாடி ஆக்டிவேஷன் ஒன்று கொடுக்குறாரு. அதாவது ஒளி உடல். அதுக்கான ஒரு ஆற்றலை முருகப்பெருமான் சொன்ன அந்த மந்திரத்தை தான் மௌனமாக இருந்து அந்த ஆற்றல் மூலமாக அவர் பாஸ் பண்ணுறது மற்றவங்களுக்கு. இந்த பூஜையை அவர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த லைட் பாடி ஆக்டிவேஷன் பண்ணுறாரு. இதை கேரளாவில் பண்ணுறாரு, தமிழ்நாட்டிலையும் பண்ணுறாரு. அப்படி பண்ணும்போது பழனியில் பண்ணார். அப்போ முருகப்பெருமான் அவருக்கு சொன்னதான், இந்த பூஜையை பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த லைட் பாடி ஆக்டிவேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி வள்ளல் பெருமானுடைய மகாமந்திரத்தை சொல்லி அந்த வழிபாடு பண்ணிட்டு இதை பண்ணுன்னு சொன்னாராம். ஏ அப்பா. அன்னியிலிருந்து அவர் இதை பண்ணணும்னு முடிவு பண்ணோன்னே எனக்கு கொஞ்சம் பழக்கம் அவர். அதனால் என்னை கான்டாக்ட் பண்ணி, ஐயா வள்ளலாருடைய பக்தர்ன்ற முறையில் உங்களை கேட்டுக்கிறேன், இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி இப்போ குருவாயூர் கூப்பிட்டாரு. அங்கே ஒரு 5,000-6,000 பேர் வராங்கய்யா வாங்கன்னு கூப்பிட்டாங்க. பட் நான் அந்த நேரத்தில் இன்னொரு ப்ரோக்ராமில் இருக்கிறேன், வழிபாடில் இருக்கிறேன், ஈரோடுக்கு போகிறேன். அதனால் அங்கே போக முடியல. வரலையா, வர முடித்து வாய்ப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டேன். இதே முதல்லையே கூப்பிட்டுருந்தாருன்னா கண்டிப்பாக இது அவாய்ட் ஆகிட்டு அது போயிட்டுருக்கோம். இப்படி பல இடங்களில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை யார் விரும்புகிறாங்களோ அவங்க கேட்டாங்கன்னாக்கா மனமுவந்து போய் செய்யறதுக்கு தயார். அதுக்கான முழு சுதந்திரத்தை பெருமானார் நமக்கு கொடுத்துருக்காரு. அதை பண்ணுற இடம் சிறக்கும்.
அதை பண்ற அந்த சபை ஒரு சிறப்பான முறை நம்ம சபையா இருக்கும். பண்ணிட்டோம்னாக்கா எல்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. அந்த சபையும் வளரும். அங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் மகாமந்திரம் போய் சேரும். இறைவனுடைய பெருமையை, வள்ளல் பெருமானுடைய உண்மையை அறிஞ்சிப்பாங்க. சமுதாயம் சீர்படும். நீங்க சொன்ன மாதிரி அந்த சீர்படுறதுக்கான வேலைகள் தான் உங்க மூலமாகவும் மற்றவர்கள் மூலமாகவும் பெருமானார் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நான் ரொம்ப வந்து பேர் செய்கிறாங்க. ரொம்ப கண்டிப்பா சன்மார்க்க நண்பர்கள் இந்த பணியை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் சாதாரண மக்களுக்கும் இது போய் சாரணுன்றதுனால இப்போ சாதாரணமாக மாமிசம் சாப்பிட்றவங்கெல்லாம் சன்மார்க்கத்துக்கு உகந்தவர்கள் அல்லன்னு சொல்லிட்டு ஒரு உண்மையான விஷயம் இருக்குது. பட்டு இந்த விஷயத்தில் அப்படி கிடையாது. விளக்கு பூஜையில் யாருன்னா வந்து கலந்துக்குங்க, அதை பற்றி கவலை கிடையாது. நமக்கு வேண்டியது கொடுக்கணும். அதை வள்ளல் இறைவன் பார்த்து அவங்கள எப்படி மாற்றணும் மாற்றிடுவார். சரிங்களா? நான் நீ மாமிச உணவு விட்டுட்டு தான் நீ விளக்கு பூஜைக்கு வரணும் அப்படின்னு சட்டம் வச்சா அவங்க எந்த ஜென்மத்துக்கு வர்றது? அதுக்கான நாள் இருக்குல்ல, அதுக்கு ஆ, எடுத்துக்கணும். அந்த வெள்ளம் அதனால நீங்க இதை சொன்ன மாதிரி வள்ளல் கொடுக்கும். பெருமான் அவங்கள வந்து பக்குவப்படுத்துவார். பக்குவப்படுத்துவார். அவர் வேலை அது. கண்டிப்பா நம்ம வேலை நம்ம சொல்றது. தரத்துக்கு என்ன முடியுமோ அதை இது பண்ணோம். அதுக்கு அவர் கொடுக்குற ஆற்றலை தான் நம்ம பண்ணுறோம். வெறுமனே கிடையாது. அதே மகா மந்திரத்தை பெருமனார் எனக்கு உபதேசம் பண்ணதுனால 20 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 20 ஆண்டுகள் கழிச்சு தான் இதை பண்ண வைக்கிறாரு. அப்போ இந்த 20 ஆண்டுகள் அந்த மகா மந்திரம் எனக்கு சித்தி ஆன பிறகுதான் எனக்கு அது செய்ய சொல்றாரு. அப்போதானே அது சித்தி ஆகும். ஆமா ஆமா ஐயா நம்ம 6 முறை மகா மந்திரம் சொல்லுவோங்கய்யா, எல்லாரும் கண்ணை மூட சொல்லிடுவோம். அந்த 6 முறை சொல்லும்போது கேட்குற அத்தனை ஆன்மாக்களுடைய உள்ளமும் அதிரும். அது கேட்டவங்களுக்கு தெரியும். ஒரு பெரியவருக்கு அப்படிதான் பண்ணேன். அந்த கூட்டத்தில் சொல்லிட்டே பண்ணேன். நான் 6 முறை மகாமந்திரம் சொல்லுவேன். நினப்பு எங்கே வேணா 2 காதை மட்டும் நல்லா கூர்ந்து அந்த மகாமந்திரத்தை கேளுங்க, உங்க உயிரை அசைப்பிக்கும்னு. கண்டிப்பா நம்ம நேயர்களுக்காக இந்த 6 முறை நம்ம ஒரு வாட்டி சொல்லி பார்க்கலாம். அவங்களோட இதை ஆத்மா கேட்டுட்டு ஒரு ஐயா கேரளாலேருந்தே ஃபோன் பண்ணி, ஐயா எனக்கு மகாமந்திரத்தை 6 முறை சொல்லி எனக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுங்கய்யா, நான் அதை தினந்தோறும் இப்பயும் கேட்டுட்டு இருக்காரு. கண்டிப்பா அவருக்கானது தான் இதுன்னு நான் நினைக்கிறேன். அருட்பெரும் அது போல குருவே சரணம். எல்லாம் உடைய அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே வள்ளல் பெருமானார் ஐயா, இந்த மகாமந்திர உபதேசம் இதை கேட்கின்ற ஆன்மாக்களுக்கு அகவிளக்கமும் அருள் விளக்கமும் உண்டாக அருள் புரிதல் வேண்டும் குருநாதரே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா நெறியே குவளையமெல்லாம் ஓங்குக, எல்லா உயிர்களும்
இன்புற்று வாழ்க. தயவு திருச்சிற்றம்பலம். இதை விடிகாலம இந்த மகா மந்திரத்தை 6 முறை சொன்னதை யார் போட்டாலும் கேட்டாலும் சரி கேட்டு பாருங்க. விடிகாலம சூரிய உதயத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 4 மணிக்கோ இல்லை 5 மணிக்கோ தனிமையில் இருந்து கேட்டு பாருங்க. உங்கள் ஆன்மா விளக்கம் பண்ணிடும். உங்களுடைய நேரத்திற்கும் உங்களோட வார்த்தைகளுக்கும் ரொம்ப நன்றி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெரும் ஜோதி. நன்றி ஐயா, நன்றி, மிக்க நன்றி.